மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தருக்கு பயப்படுவோருக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை ஒதுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவோருக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை ஒதுக்கிறார். அதற்கு ஆதாரமாக நாம் 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை ஒதுப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிக்கிறவராயிருக்கிறார். சுய புத்தியின் மேல் அவர்கள் சாய்ந்து இடமாமல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் அவர் வழிகளின்படி நடப்பான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் அவரிடத்தில் உண்மையான அன்பு கூறுகிறவனாயிருப்பான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் அவரை சேவிக்கிறவனாயிருப்பான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறவனாயிருப்பான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வார்த்தைகளிலே நாம் வாசிக்க இருக்கிறோம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் சேவித்து உனக்கும் நன்மை உண்டாகும்படி அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை நீ கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை ஒரு இடத்தில் எதிர்பார்க்கிறார்? பணத்தை கேட்டாரா? சொத்தை கேட்டாரா? நீ சமதரித்த நகைகளை அணிகலன்களை கேட்டாரா? இதையுமே கேட்கல பிரியமான். இதே போன்ற ஒரு வசனம் இன்னும் ஒரு பகுதியில் இருக்கிறது. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனே நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறாரே, நீ நியாயம் செய்து அவருடைய இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேறு எதை ஒரு இடத்திலே எதிர்பார்க்கிறார்? ஒரு இடத்திலே எதிர்பார்க்கிறது நீ அவருக்கு முன்பாக நியாயம் செய்து அவருடைய இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்கிறதை இடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் தீமையை வெறுக்கிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அவர்கள் கற்பனைகளுக்கு அஞ்சு நடக்கிறவர்களாக இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை ஒதுக்கிறவனாக இருக்கிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மகனேயானால், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மகளேயானால் நிச்சயமாக நீ அவருடைய வழிகளில் நடப்பாய். அவரிடத்தில் அன்பு கூறுகிற மகனாய் மகளாய் இருப்பாய். அவரை நீ சேவிக்கிறவனாய் இருப்பாய். அது மாத்திரமல்ல, உனக்கு நன்மை உண்டாகி இருக்கும்படி நீ கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிற மகனாய் மகளாய் இருப்பாய் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. ஆம், கர்த்தருக்கு பயந்து நட. நிச்சயம் அவர் நம்முடைய வழியை உங்களுக்கு போதிப்பார். நாம் தெரிந்து கொள்ளும் வழியிலே உங்களை நடத்தி நாளும் உங்களுக்கு அறிவுரை வழங்கி உங்களை நிச்சயம் எந்த பக்கம் சாய்ந்தாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று உங்களுக்கு போதித்து உங்களை ஜீவ பாதையிலே நடத்துவார், ஜீவ வழியிலே நடத்துவார்.
சீயோனுக்கு போகிற வழியாக உங்களை நடத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, எங்களை நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, உமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவரே நீர் தெரிந்து கொள்ளும் வழியை நீர் போதிக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உமக்கு பயந்து நடக்கவும் கடைசி வரை உறுதியாய் பற்றிக் கொள்ளக்கூடிய அந்த சிந்தையை உடையவர்களாய் காணப்படும். நிமித்தமாக நீர் தெரிந்து கொள்ளும் வழியை அவர்கள் ஆண்டவரே பின்பற்றி அதன்படி நடக்கவும் நீர் பேருதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. இன்னும் எங்களுக்கு